ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. படமானா இது வண்டியாடா போய் புடிச்சு எனக்கு மனசே ஆறலங்க. கிட்டத்தட்ட 350 கோடி கொடுத்து இவ்வளவு பெரிய காஸ்டிங் கொடுத்து இவ்வளவு ஃபேன் சப்போர்ட்லாம் கொடுத்தா நீங்க எங்களுக்கு திருப்பி கொடுக்கிற படமானா இது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. நானாவது பரவாயில்ல, லியோ ஃபிளாஷ்பேக்ல வாங்கின அடிக்கு அப்புறம் எந்த ஹைப்பர் எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம போய் பார்த்தேன். இதுல இந்த டைம் டிராவல் எல்சியூம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண நிலைமையில என்ன இருக்கும்? எனக்கு பிடிக்காத தெரிஞ்ச ரெண்டு பேரும் வந்து நமக்கே இந்த கதினா தனியா போயிருக்கு அவனோட கதி. இந்த லோக்கினா அப்போல இருந்தே சொல்றாரு இது சைஃபை ஃபில்ம் இல்லடா எல்சி இல்லடான்னு. ஆனா அவர் எது இல்லங்கறாரோ அது இருக்குனே சாதிக்கறாங்க. சாமி சாமிங்கடா சாமிங்கடா அப்ப நீ தான ஆரிச்சாமி. ஓகே உடனே இந்த ஒண்ணுத்துக்காக யூடியூபர் மட்டும் அவன் ஃபேன் இவன் ஃபேன்னு கொலக்கிறதுக்குன்னு பாஞ்சிட்டு வந்துடாதீங்க சகோஸ். நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே திரும்பிங்க. ரீசன்ட்டா தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே இந்த டாப் ஹீரோஸையும் ஃபேன்ஸையும் வச்சுதான் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவ்வளவு பெரிய ஸ்கேம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வராங்க போல. ஏண்டா யாரை ஏமாத்த பாக்குற? எனக்கு மணி சாரும் சங்கர் சாரும் நம்ம ஆண்டவரை வச்சு செஞ்ச சம்பவம், வெங்கட் பிரபு விஜயனாவை வச்சு செஞ்ச சம்பவம், கார்த்திக் சுப்ராஜ் சிவானாவும் சூர்யானாவை வச்சு செஞ்சது, ஆதித்யாவும் மகிழ் சாரும் அஜித் சாரை வச்சு செஞ்சதுன்னு நம்ம கண்ணு முன்னாடியே இப்படிப்பட்ட படங்களை எடுத்து அதை பயங்கரமா ப்ரோமோட் பண்ணி போட்ட காசு எடுத்து அவங்க படம் பாத்துக்கிறாங்க. அதனால இப்ப மித்த ஃபேன்ஸ் எல்லாம் கூலி ஃபேன்ஸை பார்த்து பரிதாபப்படாதீங்க. நியாயப்படி சின்ன மிஸ்டேக்கா இருந்தாலும் யானை கேட்க வேண்டியது அஸ் ஃபேனா நீங்க தான். யாரோ ஒரு யூடியூபர் ரிவ்யூ எல்லாம் கேட்பாங்கன்னு இருந்தீங்கன்னா இதோ இங்க பாருங்க, அப்படி ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்த பிஆரையே பிஆர் ஆக்கி கூலிக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்க வச்சிருக்காங்க போல. என்னங்க இதெல்லாம் இவன் சொல்றதெல்லாம் நிஜம்தானா? இதுல வேற யாராவது ஸ்பாயிலர் பண்ணிட்டு போறாங்கன்னு விடிய சோசியல் மீடியாக்குள்ளேயே போகாம படத்தை போய் பார்த்த அப்புறம் தான் தெரியுது ரோக்கினாவே படத்துல இருக்கிற எல்லாத்தையும் கையில ஸ்பாயிலர் பண்ணிட்டாருன்னு. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல நல்லா இல்லன்னு சொன்னேன். எங்க அந்த அணினா புடிங்க 10 கப்பு 10 ஃபயர் வேற. அட்லீஸ்ட் ஏ ரேட்டட் வாங்கி தராம இருந்திருந்தா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாவது இந்த படம் மாதிரி இருக்கியா? எதுக்கு ஏ சர்டிபிகேட் வாங்குனீங்க? எதுக்குடா பைக்ல தண்ணி? ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த லோக்கினா அன்பறிவு மாஸ்டர்ஸ் இல்லாம என்னைக்கு படம் எடுக்கிறாரோ அன்னைக்கு தான் படம் ஃபுல்லா ஃபைட் சீன்ஸா ஃபில் பண்ணாம லோக்கினாவோட ஸ்டோரி டெல்லிங் காட்டுறது கொஞ்சமா ஸ்பேஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் ரொட்டிடுங்க ரொட்டிட்டு போயிடுச்சு. போங்க பீஸ்ட்னு ஒரு குப்பை படத்தை எடுத்து அடி வாங்கின நெல்சன் நாட்ட போய் கேளுங்க இந்த காலகட்டத்துல ஒரு சூப்பர் ஸ்டார் படம் எப்படி எடுக்கணும்னு. தம்பி போதும்பா. இந்த பக்கம் கூலிதான் இப்படின்னா அந்த பக்கம் வாட்டோல மாஸ்டர் கிளைமாக்ஸ் காப்பி எடுத்து வச்சிருக்காங்க. இப்படி ரெண்டு படத்தை எடுத்து வச்சுட்டா ரெண்டு பேரும் 1000 கோடி சண்டை போட்டீங்க. ஏண்டா இத வச்சுக்கிட்டா எங்க அடி வாங்கல? மச்சான் சாச்சுட்டா மச்சான்.